ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால ட்ரேடிங் பண்ண முடியுமா? இல்ல ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கா? உண்மையை சொல்லவா? மார்க்கெட்டுக்கு டிகிரி தேவையில்லைங்க, டிசிப்ளின் தான் தேவை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஹைப்பர் பேச போறது கிடையாது, உண்மையா பேச போறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. மார்னிங் குக்கிங், கிட்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பட்ஜெட் மேனேஜ் பண்றது, இது எல்லாத்தோடவும் சேர்த்து ட்ரேடிங்கும் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். நான் பிக் ட்ரேடரா அப்படிலாம் இல்லைங்க. டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் காட்ட வரல. ரியல் சைட் ஆஃப் ட்ரேடிங் என்னன்னு சொல்ல தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பயமா? லாஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு, அப்புறம் வீட்டில் சப்போர்ட் இருக்குமான்னு, ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லையே நான் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்னு நம்புங்க, இந்த எல்லா ஃபியரும் எனக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாஸ் வந்த நாள் ஃபுல் டே கில்ட்டாக இருந்துச்சுங்க. செல்ஃப் டவுட்டு, எந்த வேலையுமே ஓடலை. ஆனால் ஒரு நாள் புரிஞ்சுது, ப்ராப்ளம் மார்க்கெட் கிடையாது, என்னுடைய மைண்ட் செட் தான். ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேங்க, ட்ரேடிங்னா லாஸ் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், ராங் என்ட்ரி இருக்கும், கண்டிப்பாக ஃபேமிலி கொஷின்ஸ் இருக்கும். கேரண்டீட் இன்கம் உங்களுக்கு வேணும்னா ட்ரேடிங் அது கிடையாதுங்க. குவிக் மணி வேணும், இம்மீடியட்டாக சம்பாதிக்கணும், ட்ரேடிங் அதுக்கு ராங் பிளேஸுங்க. ஏன்னா ட்ரேடிங் கேம்பிளிங் இல்லை, இது டிசிப்ளின்ட் டிசிஷன் மேக்கிங். இப்போ இதில் ஒரு விமன் எப்படி ஷைன் பண்ண முடியும்? விமனுக்கு சூப்பர் ட்ரேடர் குவாலிட்டிஸ் இல்லைன்னு யார் சொன்னா? பேஷன்ஸ் இருக்கு, நமக்கு பட்ஜெட் கண்ட்ரோல் இருக்கு, இமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியும், மந்த்லி எக்ஸ்பென்சஸை நம்ம தான் மேனேஜ் பண்றோம், ஃபேமிலி மூட மேனேஜ் பண்றோம். அப்ப மார்க்கெட்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதா? டெஃபினெட்லி முடியுங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ண தெரியுமா? டெய்லி ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லைன்றத நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். மைண்ட் காமா இல்லைன்னா நோ ட்ரேடு. மார்னிங்ல ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணேன், கொஞ்சம் யோகா, பிரீதிங் எக்ஸசைசஸ், அண்ட் தென் ஐ வில் ஆல்வேஸ் பிளான் மை டே அஹெட். சேம் வே நான் என்னுடைய ட்ரேட்ஸையும் பிளான் பண்ணேன். செட்டப் கிளியர்னா என்ட்ரி, கிளியரா இல்லைன்னா க்ளோஸ் ஃபார் த டே. ஸோ 1 or 2 ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு போதும்ன்றதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ உங்களால லாஸ் அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆன்சர் நோனா ட்ரேடிங்க்கு வராதிங்க. ஈகோ இருந்தால் லாஸ் பிக்கா இருக்கும். டிசிப்ளின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லாஸ் கம்மியானாலே ப்ராஃபிட் வரும்னுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? மார்க்கெட்டுக்கும் அதே ரூல் தாங்க. இந்த ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிள் பேசிக்ஸ் பார்க்க போறோம், ஸ்லோ ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இமோஷன் கண்ட்ரோல், ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகாம ட்ரேட் பண்றது எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் என்னுடைய லாஸ் ஆன டேஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன், நோ ட்ரேட் டேஸையும் ஷேர் பண்றேன், ரியல் மிஸ்டேக்ஸை ஷேர் பண்றேன், என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னல், அண்ட் தென் அதோடைய கரெக்டிவ் மெஷர்ஸையும் ஷேர் பண்றேன். பட் ஒரு விஷயம் சொல்றேன், டிப்ஸ் கண்டிப்பா இந்த சேனல்ல கொடுக்க மாட்டோம், ப்ராஃபிட் கேரண்டி பண்ண மாட்டோம், ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் காட்ட மாட்டோம், ரிஸ்கி ட்ரேடிங்குள்ள புஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சேனல் முழுசா ஃபினான்ஷியல் எஜுகேஷனை சப்போர்ட் பண்றதுக்கு தாங்க. கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட் அப்புறம் தான். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ் வேணுமா? ஓன் ஃபேஸ்ல லேர்ன் பண்றதுக்கு ஆசையா இருக்கா? காமா ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா? அப்போ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ல எஸ் நான் காமா ட்ரேடிங் லேர்ன் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுங்க. This is Yakshi Trades Tamil, designed for women and useful for everyone. Thank you.